தேவ் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் ஒரு நபர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறாரு. அப்படி ஸ்டே பண்ணுற அவருக்கு அமானுஷ்யமான ஒரு சில விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. யாரோ பேசுகிற மாதிரி, கேட்குற மாதிரி, நடக்கிற சவுண்டு, கதவை அடிக்கிற சவுண்டு, நாக் பண்ணுற சவுண்டுன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவரால் நிம்மதியாக தூங்கவே முடியல. பயத்திலே இருந்ததால் அவர் அந்த வீட்டை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தார். அப்படி பார்க்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கதவை திறக்கிறத அவர் பார்க்குறாரு. அங்கே இருந்த ஒரு ஹெல்மெட் தன்னால் நகர்ந்ததையும் கவனிச்சார். பயந்து போன அந்த நபர் உடனே அங்கேருந்து தப்பிக்கணும்னுட்டு டோரை திறந்து ஓடலான்னு பார்க்கும்போது திருப்பி அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக திறந்து ரொம்ப சவுண்ட் அதிகமாக கொடுக்கவே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கலான்னு நினச்ச அவர் அங்கே நடந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணார். அது மட்டும் இல்லை, இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி விசாரிக்கும்போது வெளியில் அவருக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ், அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் ப்ரூட்டலாக ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ அந்த கொலையால் தான் இந்த மாதிரி அமானுஷ்யம் நடக்குதுன்னு அவர் நினச்சார். தொடர்ந்து அந்த டோர் அடிக்கிற சவுண்டு, நாக்கிங் சவுண்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணவே பயந்து போன அந்த நபர் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் வேகமாக ஓடி போகணுன்ட்டு நினச்சார். ஆனால் அவர் இதை மக்கள்கிட்ட சொல்லி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திருப்பி அவருக்கு அந்த டோர் சவுண்டு கேட்கவே பயத்தில் ஓட ஆரம்பித்தார். திடீர்னு அந்த ரூமுக்கு வெளியில் வேகமாக ஏதோ விழுற சவுண்டு கேட்கவே அவரோட மொபைல் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுறதுக்காக போகும்போது அங்கே அவர் பார்த்தது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற பொருள் நகர்ந்ததை பார்த்து பயத்தில் ஓட ஆரம்பித்தார். அவர் வேகமாக படிக்கட்டுலேருந்து இறங்கி அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் போயிட்டார். டோட்டலாக அந்த பில்டிங்லேருந்து வெளியில் போய் ஓட ஆரம்பித்தவர் இனிமேல் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லியிருந்தார். வெளியே ஓடி வந்த அந்த நபர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார் அவர் என்ன பார்த்தாருன்னு. இவர் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது வீடியோவில் சத்தம் கேட்டதுன்னுட்டு அந்த ரூம் கதவை திறந்தார். அப்படி திறக்கும்போது அங்கே ஒரு மனித உருவம் தெரிஞ்சது. இவரை பார்க்க அங்கே யாருமே வரல, அங்கே யாருமே இல்லை, அவர் தனியாக தான் இருந்தார். அந்த வீடு ஹாண்டடாக இருந்தது. ஆல்ரெடி அங்கே ஏதோ ஒன்று அமானுஷ்யமாக இருந்திருக்கு. பயத்தில் தான் அவர் இங்கேருந்து ஓடி வந்தார். வெளியேருந்து ஓடி வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட் விண்டோவை பார்க்கும்போது அங்கே யாரோ அவரை பார்க்குற மாதிரி அவருக்கு தோணுச்சு.